Dr. Kabila Raji, consultant gynecologist and obstetrician, Tepakulam, Madurai, Davam Hospital. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஃபைப்ராய்ட்ஸும் ப்ரெக்னென்சி. ஃபைப்ராய்டு இருந்தால் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகுமா? ஃபைப்ராய்டுனா என்ன? ஃபைப்ராய்டுனால என்னென்ன பிரச்சனை வரும்? ஃபைப்ராய்டு இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதா? இல்லை ஃபைப்ராய்டோட ப்ரெக்னென்ட் ஆனால் என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஃபைப்ராய்டு அப்படின்னா கர்ப்பப்பையில் உள்ள மசில் பகுதி அதிகமாக ஒரு இடத்துல மட்டும் வளர்றது தான் ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கர்ப்பப்பையில் எந்த இடத்துல அந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ சிம்டம்ஸ்னால் அதோட அறிகுறிகள். ஸோ ஃபைப்ராய்டு கட்டி கர்ப்பப்பை மேலே இருக்கலாம், கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கலாம், கர்ப்பப்பை வாயில் இருக்கலாம், எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். ஸோ அந்த கர்ப்பப்பை வாயிலையோ இல்லை கர்ப்பப்பை அந்த குழாய்க்கு பக்கத்தில் இருந்தாலோ அது கர்ப்பமாறதை தடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த பாதையில் அந்த விந்தணுக்கள் போய் அந்த கருமுட்டையோட சேர்ற பாதையே தடுக்கிறதுனால ப்ரெக்னென்சி அப்படின்றதே அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதையும் மீறி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கோ இல்லை ப்ளீடிங் வர்றதுக்கோ இல்லாட்டி முன்னாடியே குறை மாத குழந்தை ப்ரீடம் பர்த்துமோ ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். அதே கர்ப்பப்பைக்கு வெளியே இருக்குது ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்னா அது மேக்ஸிமம் பெருசாக இந்த ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணாது, மற்ற சிம்டம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ கர்ப்பப்பைக்கு வெளியில் இருக்குது ஆனால் அது யூரின் பையை அமுக்குது அப்படின்னா யூரின் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும், இல்லை யூரின் வரவே வராமல் போயிடும். சிலருக்கு மோஷன் போகிற இடத்துல அழுத்துற மாதிரி கர்ப்பப்பையில் கட்டி இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருந்தால் மோஷன் போகிறது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதோட எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த சைஸில் இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம அதை பார்ப்போம். சைஸும் எல்லா ஃபைப்ராய்டு கட்டியும் ஒரே சைஸ்லலாம் இருக்காது. ஒரு கட்டி கடுகளவு சின்னதாக இருக்கும், ஸோ அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அதே 1 to 5 சென்டிமீட்டர் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும்போது அது பெரிய சிம்டம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அந்த பாதையே அடைச்சிடும், அதனால அவங்க ப்ரெக்னென்ட்டே ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அதே 5 to 10 சென்டிமீட்டர் கர்ப்பப்பைக்குள்ள வெளியே இருக்குன்னா அது பெரிய ஃபைப்ராய்டுமோ அது பின்னாளில் அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ப்ளீடிங் அதிகமாகிறதுக்கோ இல்லை கர்ப்பப்பையே இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஸோ இந்த ஃபைப்ராய்டோட சைஸு அது எங்கே இருக்குது, எத்தனை இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம இந்த ஃபைப்ராய்டையும் ப்ரெக்னென்சியும் நம்ம யோசிக்க முடியும். ஓகே, இது நம்ம ஃபைப்ராய்டு இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஃபைப்ராய்டோடையே நம்ம கன்சீவ் ஆகிட்டோம், அப்போ அந்த ஃபைப்ராய்டு வளருமா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வரும். ஃபைப்ராய்டு வளர்கிறதுக்கு நம்ம பாடியில் ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன் தேவைப்படுது. ஆனால் அந்த ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன் ப்ரெக்னென்சியில் கம்மியாக இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ மாதம் ஆயிட்டாங்கன்னா கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டுன்ற கட்டி ரொம்ப வளராது. அதே இது அந்த டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் அந்த ஃபைப்ராய்டு கட்டி வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன் பாடியில் வர ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃபைப்ராய்டு கட்டி வளர்கிறதுக்குள்ள பாசிபிலிட்டி இருக்குது. சரி, இந்த ஃபைப்ராய்டு இருந்தால் அந்த ஃபைப்ராய்டு மட்டும்தான் இருக்குமா? இல்லை, அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய மித்த நோய்களும் இருக்கலாம். அந்த நோய்கள்லாம் என்ன அப்படின்னா பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ்மோ, அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி உள்ள இது எல்லாமே ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால தான் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மெயினாக இப்போ உள்ள ஃபுட் ஹேபிட்ஸில் இந்த ப்ராய்லர் சிக்கன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நிறைய தண்ணி கொடுக்கணும். சிறுதானியங்கள், நவதானியங்கள், அது போக சீரியல்ஸ், மில்லட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது எல்லாமே ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்னால் இந்த இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி ஐட்டம், நட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, இதெல்லாம் எடுக்கும்போது ஆப்வியஸாக இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டி வளர்றதை கம்ப்ளீட்டாக தடுக்க முடியாது, அட்லீஸ்ட் அதை ப்ரிவெண்ட்டாவது நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபைப்ராய்டு வளர்ந்துருச்சு, இதை நான் இடையில மாசமாக ஆயிட்டேன், இடையில ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாமா? அதாவது கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஃபைப்ராய்டை கட்டியை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரி கிடையாது. அதே மாசமாகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபைப்ராய்டு கட்டியை எடுத்துட்டு நம்ம மாசமாகிறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது. ஏன்னா சிலர் ஃபைப்ராய்டு கட்டி அந்த பாதையில் இருக்கும்போது கன்சீவ் ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக ஐவிஎஃப் இல்லை ஐயுஐ அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலிமா தான் கன்சீவ் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த ஃபைப்ராய்டு கட்டியை அகற்றிட்டு அவங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்ணால் பெட்டர். ஸோ இந்த ஃபைப்ராய்டு ஓகே, இந்த ஃபைப்ராய்டோட கன்சீவ் ஆகிட்டேன், அந்த ப்ரெக்னென்சியும் போயிடுச்சு, டெலிவரி ஆகிடுச்சு. அப்போ என்னென்ன காம்ப்ளிகேஷன்னா ப்ளீடிங் அதிகமாக ஆகலாம், சீக்கிரமே குழந்தை ப்ரீடம் பேபி, அதாவது
குறைமாத குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஹிஸ்டெக்டமி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஸோ இதெல்லாம் ஃபைப்ராய்டுனால வர்றதுக்கு உள்ள பாசிபிலிட்டி. அதனால் ஃபைப்ராய்டு காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி, அதாவது ஃபைப்ராய்டு இருந்தால் ப்ரெக்னென்சியும் காம்ப்ளிகேட் ஆகும், அவங்க மதரோட ஹெல்த் இஷ்யூஸும் வரும். குழந்தைக்கு குறைமாத குழந்தையாக போகிறதுனால அதோட வளர்ச்சிகளில் குறைபாடு வரும். இதுதான் நம்மளுக்கு ஃபைப்ராய்டு பற்றி தேவையான விஷயம். தேங்க்யூ.